ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளாரல் ட்ரெஸ் டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து தேவையான மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்றத பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ உங்களோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு 30 இன்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ப்ளஸ் 1 or 2 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட போகிறோம். எதுக்காக அந்த 1 or 2 இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து 4 ப்ளை யான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து 2 ப்ளை யான் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட யானை பொறுத்து. ஆனால் நீங்கள் 30 + 1 or 2 இன்ச்சஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பேட்டர்ன் வந்து மல்டிபிள் ஆஃப் 11 + 7 செயின்ஸ் நம்ம பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? மல்டிபிள் ஆஃப் 11 + 7 செயின்ஸ். ஸோ நான் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு செய்கிறனால நான் வந்து 33 + 7 செயின்ஸ் நான் வந்து பேஸ் செயின்ஸ் வந்து போட்டு வர போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் ஒரு 33 + 7 செயின்ஸ் நான் வந்து போட்டு வந்துடுறேன். உங்களுக்கு செயின்ஸ்லாம் எப்படின்னு தெரியலனா அதுக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி 40 செயின்ஸ் நான் வந்து போட்டு வந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து டபுள் க்ரோச்செட் தான் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோ டபுள் க்ரோச்செட் போடுறதுனால நான் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 4 இந்த 4th ஸ்டிச்சில் நான் போயிட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு வர போகிறோம். இப்படி எல்லாரோவுமே நம்ம டபுள் க்ரோச்செட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ நம்ம வந்து ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோச்செட் போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் நான் போயிட்டு பேக் போஸ்ட் டபுள் க்ரோச்செட். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்ட் எப்படின்னு தெரியலனா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட், நெக்ஸ்ட்டு பேக் போஸ்ட். ஸோ அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம போய்ட்டு ஒரு ஹாஃப் டபுள் போடணும். அடுத்து நம்ம 5 செயின்ஸ் போட போகிறோம். இந்த 5 செயின்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட்க்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நம்ம ஒரு செயின் போட்டுட்டு 1 அதாவது 1 2 இந்த 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3rd ஸ்டிச்சில் போயிட்டு நாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5 செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் இதே கேப்பில் நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரிபிள் 5 செயின்ஸ் ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட்டுன்னு இருக்குது. ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் ஒரு 5 செயின் ஒரு ட்ரிபிள் க்ரோச்செட் வந்து வி ஸ்டிச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பேர் வி ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர போகிறனால நம்ம ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஸோ ட்ரிபிள் கிளஸ்டருக்காக நான் வந்து 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம், ட்ரிபிள் கிளஸ்டர். ஸோ 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார விட்டுட்டு புஷ் இழுத்துட்டு நமக்கு மொத்தமாக 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்பில் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் ஃபர்ஸ்ட் இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 லூப்ஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இதே இடத்துல நான் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளில எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் அடுத்த 2 லூப்ஸில் இழுத்து வச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு 1 2 3 1 2 3 இந்த 3rd ஸ்டிச்சில் போயிட்டு இதே போல் கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 1 2 லூப்ஸில் எழுதி வச்சுக்கணும். மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இதே இடத்துல போயிட்டு உள்ளார விட்டுட்டு 1 2 1 2 மறுபடியும் 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டு புஷ் இழுத்துட்டு 1 2 1 2. ஸோ இப்படி 2 டைம் நாம் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கிளஸ்டர் 2 கிளஸ்டர். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 2 3 4 5 இந்த 5th ஸ்டிச்சில் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணுறோம். 1 2 3 4 5 இந்த 5th ஸ்டிச்சில் போயிட்டு இதே மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்படி 3 டைம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9
இந்த 9 லூப்ஸ்லேயும் ஒரு வாட்டி நம்ம பிடிச்சி உள்ளார இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது நமக்கு 3 பெட்டல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 செயின்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேப்பில் போயிட்டு ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம், ட்ரிபிள் கிளஸ்டர். ஸோ இந்த ட்ரிபிள் கிளஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா 3 பிடிச்சி இழுத்து இப்படி இந்த ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு 1 2 3 இந்த தேர்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட், 5 செயின்ஸ், அதே இடத்துல இன்னொரு ட்ரிபிள் க்ரோச்சட். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எப்படி பண்ணமோ அதே தான் நம்ம இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 5 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கீழே 1 2 3 இந்த தேர்ட் செயினில் போயிட்டு நம்ம ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 இந்த 5th ஸ்டிச்சில் நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இந்த டோட்டலாக 9 லூப் இருக்கும். இந்த 9 லூப்லேயுமே பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3 பெட்டலையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பெட்டல் முடிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 5 செயின்ஸ், இந்த கேப்பில் போயிட்டு ஒரு கிளஸ்டர். ஸோ அதை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 2 3 இந்த தேர்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட், 5 செயின், அதே இடத்துல போயிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி இந்த வி ஷேப் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 செயின்ஸ் போடுறேன். இந்த 5 செயின்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட்டுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செயின்ஸ் போடுறேன். 5 செயின்ஸ் நான் போட்டுட்டு இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட் போடுறேன். இது வந்து ஓரம். அதுக்கப்புறம் ஒரு 7 செயின்ஸ் போடுறேன். 7 செயின்ஸ் நான் போயிட்டு இந்த இடத்துல நான் போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் யூஸ் பண்ணி 2 ஃப்ளவர் பெட்டல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 4 லூப்லையுமே பிடிச்சி இழுத்துக்கலாம். 4 லூப்லையுமே பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே கேப்பில் நம்ம போயிட்டு ஒரு பெட்டல் போடலாம், ட்ரிபிள் கிளஸ்டர். இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 4 லூப்ஸ் இருக்குது. இந்த 4 லூப்ஸ்லையுமே பிடிச்சி இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 செயின், போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு
சிங்கிள் crochet, மறுபடியும் ஒரு 7 செயின், 7 செயின்ஸ் நான் போயிட்டு இந்த இடத்துல நான் போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர் யூஸ் பண்ணி 2 ஃப்ளவர் பெட்டல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த 4 லூப்லையுமே பிடிச்சி இழுத்துக்கலாம். 4 லூப்லையுமே பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே கேப்பில் நம்ம போயிட்டு ஒரு பெட்டல் போடலாம், ட்ரிபிள் கிளஸ்டர். இப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 4 லூப்ஸ் இருக்குது. இந்த 4 லூப்ஸுமே பிடிச்சி இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 செயின், 7 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் ஒரு 7 செயின். இப்படி நம்ம 7 செயின்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம எப்படி இங்கே 5 செயின் போட்டோமோ அதே போல் இங்கே 5 செயின் போட்டு தான் நம்ம வந்து ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம கீழே போயிட்டு ஒரு செயின் இந்த ஒரு இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் போயிட்டு ஒரு ட்ரிபிள் crochet ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த 5 செயின்ஸ் வந்து 2 எண்டில் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து நம்ம வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ஓரத்துலேயே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபஸ்ட்டு 5 செயின்ஸ் போடுறேன். இந்த 5 செயின்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் crochetக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 செயின்ஸ் போடுறேன். இது எதுக்காகனா நம்ம வந்து கிளஸ்டர் ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஹூக்லேருந்து 6th செயின் 1 2 3 4 5 6 இந்த 6th போயிட்டு நம்ம கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம கீழே எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் முடிச்சோமோ அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பெட்டல் நம்ம இங்கே போட்டிருப்போமா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 2 வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பெட்டல் வந்து இந்த 5 செயின் கேப்பில், அதாவது இந்த கேப்பில் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ இதுவும் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த 7 செயின் கேப்பில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம டோட்டலாக இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 கிளஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டோட்டலாக 9 லூப் இருக்கும். இந்த 9 லூப்லையுமே நம்ம பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 5 செயின்ஸ் போடுவோமா இந்த பெட்டல் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ 5 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த கேப்பில் போயிட்டு கிளஸ்டர் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். வீனா ஒரு ட்ரிபிள், ஒரு 5 செயின், ஒரு ட்ரிபிள். ஸோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு அது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ட்ரிபிள், 5 செயின்ஸ், அதுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு ட்ரிபிள். இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நாம் பெட்டல் போடணும். ஸோ இந்த பெட்டல் ஆரம்பிக்கலாம். ஸோ 5 செயின்ஸ் போட்டு இப்போது இந்த பெட்டல் நம்ம இங்கே முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த 2 பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பெட்டல்ஸ் அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ அதே போல் நீங்கள் இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும், இந்த 7 செயின் கேப்பில். இப்போ இந்த 7 செயினில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த 7 செயினில் ஸோ இப்போ நமக்கு 9 லூப் இருக்கும். இந்த 9 லூப்லையுமே பிடிச்சி இழுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு 5 செயின்ஸ். அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு ட்ரிபிள் கிளஸ்டர். ஸோ ட்ரிபிள் க்ரோச்சட், 3 செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதே போல் நீங்கள் ஃப்ளவர் இந்த 2 இதுலேயும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த 5 செயின் கேப் வந்துடும். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம டோட்டலாக இந்த 9 லூப்லையுமே பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெட்டல்லையும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாம் இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஒரு ட்ரிபிள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா இங்கே மேலேருந்து 1 2 3 4 5 இந்த 5th ஸ்டிச்சில் போயிட்டு ட்ரிபிள். ஸோ இப்படி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 செயின்ஸ் போடுறோம். இந்த 5 செயின்ஸ் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட்க்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு பெட்டல்ஸ் ஒர்க் பண்ணலாம். ட்ரிபிள் கிளஸ்டர். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 4 லூப்லேயும் இழுத்துட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு மறுபடியும் இதே கேப்பில் போயிட்டு ஒரு பெட்டல் ட்ரிபிள் கிளஸ்டர். அதுக்கப்புறம் இந்த 4 லூப்லேயும் பிடிச்சி இழுத்துக்கிறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம இந்த பெட்டலையும் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை செயின் போட்டோம்? 7 செயின்ஸ் போட்டோமா? 7 செயின்ஸ் போடுறோம். 7 செயின்ஸ் போட்டுட்டு நாம் இந்த வி ஷேப்பில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். அகெயின் ஒரு 7 செயின்ஸ். 7 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பெட்டல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த 4 லூப்லேயும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு 3 செயின்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதே இடத்துல போயிட்டு இன்னொரு பெட்டல் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பெட்டல் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 7 செயின்ஸ் போட்டோம். அதே போல் இந்த இடத்துலையும் 7 செயின்ஸ் போட்டு இதில் போயிட்டு இந்த வி ஷேப்பில் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 7 செயின்ஸ். இந்த இடத்துல போயிட்டு பெட்டல் ட்ரிபிள் கிளஸ்டர். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்துட்டு மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பெட்டல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ இதே போல் நீங்கள் இந்த இடமும் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்படி இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம 1 2 3 4 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த ரோவே தான் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம 4 ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 ரோஸே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன பண்ணணும்? 6 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த பெட்டல்ஸ்லாம் போட்டோமா? அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6 செயின்ஸ் போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு வி ஷேப் ஒர்க் பண்ணணும். ஸோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வி ஷேப் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த வி வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த 3 செயின் கேப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட், 5 செயின்ஸ், அதுக்கப்புறம் இதே இடத்துல போயிட்டு இன்னொரு ட்ரிபிள் க்ரோச்சட். ஸோ அப்படி இந்த வி ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டோம். இப்படி வி ஸ்டிச் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பெட்டல் போட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 பெட்டலும் போட ஆரம்பித்தோம். ஸோ இந்த 2 பெட்டலும் நீங்கள் இந்த 7 செயின் கேப்ஸில் போட்டுங்க.
அதுக்கப்புறம் 5 செயின்ஸ் போடுவோமா, 5 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த பேட்டர்ன் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வி ஷேப் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் 5 செயின்ஸ், ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த 3 செயின் கேப்பில் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெட்டல் போட ஆரம்பிப்போம். ஸோ இதே போல் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க இந்த ரோ முடிச்சுட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ நம்ம முடிக்கும் போது என்ன பண்ணோம், ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணோமா, அதே போல் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில், அதாவது இங்கே ஒரு செயின் இருக்கும், இந்த நெக்ஸ்ட் செயினில் போய்ட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணுங்கள். இப்படி இந்த ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கும் போது ஒரு 5 செயின்ஸ் போட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 செயின்ஸ் போட்டோம். 5 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல போயிட்டு சிங்கிள் க்ரோச்சட். ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஹைட் வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 செயின்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்சட்க்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம 1 செயின் கேப் இருக்கும், இதில் நான் போயிட்டு ஒரு ஹாஃப் டபுள் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் 3 செயின் கேப்பில் நான் 3 ஹாஃப் டபுள் போடுறேன். 1 2 3. அதுக்கப்புறம் இந்த 7 செயின் கேப்ஸில் நான் போயிட்டு 4 ஹாஃப் டபுள் போடுறேன், 4 போடுறேன். 1 2 3 4 4 ஹாஃப் டபுள் போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 7 செயின் கேப் வந்துடும். இந்த 7 செயின் கேப்பில் போயிட்டு நான் 4 போடுறேன். 1 2 3 4. அதுக்கப்புறம் இந்த 3 செயின் கேப் வந்துடும். இந்த 3 செயின் கேப்பில் போயிட்டு 3. ஸோ இப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க கடைசி வரைக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம் 3 செயின் கேப்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஹாஃப் டபுள் போட்டுட்டு அடுத்தது இந்த ஸ்டிச்சில் லாஸ்ட் ஸ்டிச்சில், அதாவது இங்கே ஒரு செயின் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு ஒரு ஹாஃப் டபுள் போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை நான் திருப்பிக்கிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் நான் போட்டு வர போகிறேன். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து கீழே நீங்கள் பேஸ் எவ்வளோ செயின் போட்டிங்களோ அதே கவுண்டிங்ஸ் தான் என் மேலேயும் வரணும். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்சட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இன்னொரு பீஸ் வந்து செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து லென்த் கொடுத்துருப்பேன். லென்த்துன்றது இந்த நெக்கோட லென்த். நான் இப்போ நியூ பார்னுக்கு பண்ணுறதுனால நியூ பார்னுக்கு வந்து நான் 11 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 11 டிவைடட் பை 2 எவ்வளோ, 5.5 சென்டிமீட்டர்ஸ். இப்போ அந்த 5.5 சென்டிமீட்டரை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் 5.5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து சென்டர்லேருந்து இது வரைக்கும் நான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் தைச்சிட்டு வர போகிறோம். ஸோ இப்படி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் இந்த பக்கமும் நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி நம்ம ஷோல்டர் தைச்சிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடில் தைக்கணும். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இறக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம CROCHET தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.